வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். நட்டி கோகனட் பனானா ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஹெல்த்தியானவும் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் குட்டீஸ்க்கு வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இதே மாதிரி சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா, ஓகே. அது கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் ஜஸ்ட் ஒன்று திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, ஓகே, வாட்டர் ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சுத்தமாக லம்ஸே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் மிக்சரில் பண்ணிங்கன்னா. பாருங்கள் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு. இந்த அளவு தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப திக்கும் ஆகக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ஓகே. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேன்கேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதை தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆனால் சுத்தமாக ஆயிலே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கனால டக்குன்னு இது ஒட்டாது, சீக்கிரம் மேலே வந்துடும். நம்ம டக்குன்னு எடுத்துடலாம், ஓகே. இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். ரொம்ப ஓவர் குக்கெல்லாம் ஆகவே தேவையில்லை. இப்போ நம்ம ஃபில்லிங்காக 2 ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில். ஜஸ்ட் ஒரு திருப்பி எடுத்துக்கிட்டு நம்ம நட்ஸ் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஆல்மண்ட்ஸ் இல்லைன்னா கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவு தான் அரைக்கணும். அப்போ தான் இடையில நம்ம சாப்பிடும்போது ஒரு சங்க்ஸ் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஓகே. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கிரேட்டட் கோகனட், அதாவது தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். அது கூட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்ஸு போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃபில்லிங், ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகே. இப்போ நம்ம ஒரு பேன் கேக் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபில்லிங் அதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபில்லிங் வச்சுட்டு ஒரு பீஸ் நேந்திரப்பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் வச்சுக்கலாம், ஓகே. பச்சை பழம் வைக்கக்கூடாது, வேக வச்சது இல்லைனா வறுத்த பழம் தான் வைக்கணும். ஏன்னா உள்ளே வேகாது பின்ன. நான் வேக வச்சு தோலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைடும் க்ளோஸ் பண்ணி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபில்லிங் கரெக்டாக உள்ளே போய் பேக் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. இதே மாதிரி எல்லா ரோல்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகே. அது வந்து ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. பிளேட்டில் வச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த ரோல் எடுத்து எல்லா சைடுமே அந்த எக் ஆகிற மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஆகணும், அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் வராமல் கரெக்டாக பேக் ஆகி நிற்கும், ஸ்டிக் ஆகிக்கும் எல்லா சைடும். பாருங்கள், நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நான் அளவாக தான் ஆயில் ஊற்றியிருக்கேன், ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண போகிறதில்ல. அப்போ இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற ரோல்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம், ஓகே. எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் கலராக இருந்தும் கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும், இல்லைனா பின்ன கரிஞ்சிரும். ஏன்னா வெளியில் முட்டை தானே கோட்டிங், அப்போ டக்குன்னு கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சா போதும், ஓகே. பாருங்கள், இப்போ திருப்பி போட்டாச்சு. ஜஸ்ட் இப்படி ஃப்ளிப் பண்ணி விடுங்க, அப்போ தான் எல்லா சைடுமே கரெக்டாக வேகும், ஓகே. இப்போ இந்த சைடு வெந்தாச்சு. நம்ம பனானா ரோல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம், ஓகே. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும், டம்மியும் ஃபுல்லாகும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால எல்லாருமே கண்டிப்பாக விருப்பப்பட்டு இது சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.